தலைப்பு செய்திகள். யாழ் தையட்டியில் திஸ்ஸவிகாரைக்கு எதிராக போராட்டம் முன்னெடுப்பு. முன்னாள் அத்தியட்சகர் சுட்டுக் கொலை. கிழக்கிற்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்து தமிழரசு கட்சி அதிருப்தி. கிளிநொச்சியில் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது. அமெரிக்காவுக்கு ஐநா மறைமுக எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். யாழ் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக மக்களது காணிகளை அபகரித்து அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்களால் போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. திஸ்ஸவிகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கும் முதல் நாள் அப்பகுதி மக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு பௌர்ணமி தினத்தன்று மாலை நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பௌர்ணமி தினமான நேற்றும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் ஸ்ரீதத் தம்மிக்க அக்மீமன பகுதியில் இனந்தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவரால் வியாழக்கிழமை அன்று சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். முன்னாள் கண்காணிப்பாளர் தனது வீட்டின் முன்னுள்ள முற்றத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் முன்னாள் கண்காணிப்பாளரின் தலை மற்றும் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வரவு செலவு திட்டத்தில் கிழக்கு மாகாணத்திற்கென பாரிய நிதி ஒதுக்கீடுகள் எதுவும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் அமைந்துள்ள அவரது காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பாக கித்துல் ரூகம் குளங்களின் இணைப்பு முந்தானையாறு செயற்திட்டத்தினை மிக விரைவாக முன்னெடுப்பதற்காக நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலேயே நிதி ஒதுக்கிடும்படி பலமுறை கூறியிருந்தோம். அதனோடு இணைந்து மிக பெரிய அளவிலான நிலப்பரப்பு இணைக்கின்ற பாலத்தின் அபிவிருத்தி மற்றும் படுவான்கரைக்கும் எழுவாங்கரைக்கும் இடையிலான பாலங்களின் அபிவிருத்தி, புனர் நிர்மாணம், உட்கட்டமைப்பு போன்ற பல செயற்திட்டங்களை நாங்கள் அரசாங்கத்திடம் முன்வைத்திருந்தோம். ஆனால் அவற்றுக்கான எந்த உறுதிப்பாடுகளும் நிதி ஒதுக்கீடுகளும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கிரிபத்குட பிரதேசத்தில் உள்ள காணி ஒன்றிற்கு போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா மகார சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மெர்வின் சில்வாவுக்கு மேலதிக வசதிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா கிரிபத்குட பிரதேசத்தில் உள்ள காணி ஒன்றிற்கு போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் பத்திரமுல்லை பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கடந்த புதன்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் A35 பிரதான வீதியில் பயணித்த கேப் ரக வாகனத்தை சிறப்பு அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக நேற்று சோதனையிடப்பட்டது. இதன்போது 5 கிராம் 720 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை சிறப்பு அதிரடி படையினர் கைப்பற்றியதுடன் சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர். இதய செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட ஆஸ்திரேலியா நபர் ஒருவர் செயற்கை இதயமாற்று அறுவை சிகிச்சைக்கு பின்னர் மருத்துவமனையிலிருந்து வெளியேறி உலகில் முதல் நபராக உருவெடுத்துள்ளதாக த கார்டியன் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த மாற்று அறுவை சிகிச்சை குறிப்பிடத்தக்க மருத்துவ வெற்றி என்று ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பின்னால் உள்ள மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். மார்ச் மாத ஆரம்பத்தில் அவருக்கு நடைபெற்ற மாற்று இதய அறுவை சிகிச்சைக்கு முன்னதாக விவாகோர் சாதனத்துடன் அந்த நோயாளி 100 நாட்களுக்கு மேல் உயிர் வாழ்ந்ததை அடுத்து இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இந்த சாதனை செயல்முறையை சிட்னியின் செயின்ட் வின்சென்ட் மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் பால் ஜான்ஸ் மேற்கொண்டுள்ளார். இது ஒரு மனித இதயத்திற்கு முழுமையாக மாற்றாக செயல்பட முடியும். ஆரோக்கியமான இதயத்தின்
இயற்கையான இரத்த ஓட்டத்தை பிரதிபலிக்க காந்த லெவிட்டேஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தப்படுகின்றது. இதய மாற்று அறுவை சிகிச்சை தானம் செய்யப்படும் வரை இந்த நோயாளிகளை உயிருடன் வைத்திருக்க இந்த உள்வைப்பு ஒரு பாலமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதய மாற்று அறுவை சிகிச்சை தேவையில்லாமல் உள்வைப்பு பெறுபவர்கள் தங்கள் சாதனத்துடன் வாழ முடியும் என்பதே விவோகோர் நீண்டகால லட்சியமாகும் என வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் கைபர் பக்துங்வாவில் உள்ள எல்லைப்படை முகாம் அருகே ஒரு வாகனத்தில் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 10 தீவிரவாதிகள் பலியாகியுள்ளனர். பாகிஸ்தானின் குவேட்டா பகுதியிலிருந்து பெஷாவர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஜாவார் விரைவு ரயிலை ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பலூச் விடுதலை அமைப்பினர் சிறைப்பிடித்த நிலையில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் பயங்கரவாதிகளால் பிணை கைதிகளாக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தில் 21 பயணிகளும் 4 ராணுவ வீரர்களும் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் நடைபெற்று 2 நாட்கள் கூட ஆகாத நிலையில் கைபர் பக்துங்வாவில் உள்ள எல்லைப்படை முகாம் அருகே ஒரு வாகனத்தில் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் தெஹ்ரீக்-இ-தாலிபான் இயக்கத்தை சேர்ந்த 10 தீவிரவாதிகள் பலியாகிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிற நாடுகள் மீது வரி விதிக்கும் முடிவால் பாதிப்பு தான் ஏற்படும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரெஸ் அமெரிக்காவுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பொறுப்பேற்றது முதல் ட்ரம்ப் பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக சட்டவிரோத குடியேறிகளை தடுக்க தவறியதாகவும் போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்தாததற்கும் மெக்சிகோ கனடா மீது தலா 25% வரிகளையும் சீனா மீது 10% வரியையும் விதித்துள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்கா மீது 25% வரிகளை கனடா விதித்தது. அதேபோல உலகின் அனைத்து நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு 25% கூடுதல் வரி விதிப்பும் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. அதிபர் டிரம்பின் இந்த முடிவால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளாக கனடாவும் மெக்சிகோவும் தான் உள்ளன. காரணம், அமெரிக்க இரும்பு இறக்குமதியில் கனடா 79%, அமெரிக்க அலுமினிய இறக்குமதியில் மெக்சிகோவும் தான் அதிகம் பங்கு வகிக்கின்றன. இந்த நிலையில் உலக நாடுகள் மீது வர்த்தக போரை தொடுத்தால் அனைத்தையும் இழக்க நேரிடும் என்று ஐநா பொதுச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது: நாம் உலகளாவிய பொருளாதாரத்தில் வாழ்ந்து வருகின்றோம் என்று நினைக்கின்றேன். ஏனெனில் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. வரி இல்லாத வர்க்கத்தின் மூலம் அனைத்து நாடுகளும் பயனடைய முடியும். வரிகளை சுமத்தி வர்த்தக போரில் ஈடுபட்டால் அனைத்தையும் இழக்க நேரிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1931 இந்தியாவின் முதலாவது பேசும் படம் ஆலம் ஆரா வெளியிடப்பட்டது. 1980 போலந்தில் வானூர்தி ஒன்று வார்சாவுக்கு அருகில் வீழ்ந்ததில் 14 அமெரிக்க குத்துச்சண்டை வீரர்கள் உட்பட 87 பேர் உயிரிழந்தனர். 2008 திபெத்தின் லாசா நகரம் உட்பட பல பகுதிகளில் வன்முறைகளும் ஆர்ப்பாட்ட பேரணிகளும் இடம்பெற்றன. 2019 மொசாம்பிக்கை சூறாவளி தாக்கியதில் 1000 பேர் வரை உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.